வணக்கம். நான் சந்தானம் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆட்டிடியூட் பார்த்திங்கன்னா, வாட் எவர் இட் டேக்ஸ் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட். அது என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு தீர்மானம் எடுப்போம், இல்லை ஏதாவது ஒரு ட்ரீம் செட் பண்ணுவோம், கோல் செட் பண்ணுவோம், நியூ இயர் ஆனால் இல்லை மற்ற டைம்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சில நாள் அதை செயல்படுத்துவோம். அதுக்கப்புறம் வரக்கூடிய ப்ராக்டிக்கலான டிஃபிகல்ட்டிஸ், இந்த மாதிரி சில தடங்கல்கள், இல்லை நம்மளுடைய சோம்பேறித்தனம், அது மூலமாக அதை விட்டுடுவோம், அதை மறந்துடுவோம், இல்லை அதை விட்டுட்டு வேறு வேலையை பார்க்க போயிடுவோம். ஆக்சுவலாக நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா, அதை நிறைவேற்றி பார்க்குறது அப்படின்றது கொஞ்சம் கடினமான விஷயந்தான். அப்போ அதுக்கு நமக்கு ஸ்ட்ராங்கான வாட் எவர் இட் டேக்ஸ் ஐ வில் கம்ப்ளீட் இட் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட், ஒரு மனநிலை, மனோபாவம், மைண்ட் செட் நமக்கு தேவை. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு தீர்மானம் எடுத்துட்டோம், ஒரு முடிவு எடுத்துட்டோம், இதை பண்ண போகிறோம் அப்படின்னா, என்ன தடங்கல்கள், என்ன தடை, எது வந்தாலும் அதை தாண்டி அது என்ன நடந்தாலும் அதை நான் செய்து முடிப்பேன். வாட் எவர் இட் டேக்ஸ் ஐ வில் கம்ப்ளீட் தட் அப்படின்ற அந்த ஒரு மனநிலை நமக்கு ரொம்ப முக்கியம். வெற்றியாளர்கள், பெரிய பணம் சம்பாதித்தவர்கள் எல்லாருக்கும் அந்த ஒரு மனநிலை, அந்த ஒரு மன உறுதி இருந்ததால் தான் எந்த தடங்கல்கள், எந்த செயல்கள் வந்தாலும் அவர்கள் செய்தார்கள். ஸோ நீங்கள் ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி, ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி, அதை எடுத்து நீங்கள் வாட் எவர் இட் டேக்ஸ் ஐ வில் கம்ப்ளீட் இட், என்ன நடந்தாலும், எது நடந்தாலும் இதை நான் செய்து முடிப்பேன் அப்படின்ற அந்த மன உறுதியோடு நம்ம செயல்படுத்தணும். நன்றி.